ப்ளூ சட்டை மாறன் கூட சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட படத்தோட சாயல் இருக்குது, ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த படத்தோட சாயலும் என் கண்ணுக்கு தெரியல. வணக்கம். இன்னைக்கு துரந்தர் படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். லேட்டாக போடுறேன் ரிவ்யூ. பப்ளிக் ரிவ்யூ தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பப்ளிக் ரிவ்யூலேருந்து சரி நேரடியாக நம்மளே ரிவ்யூ பண்ணலாம் முடிவு எடுத்து, அதனால டைம் ஆகிடுச்சு. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் ரிவ்யூ, துரந்தர் படம் தான். இந்த படம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், ஒரு ரிவ்யூவராக இல்லை, ஒரு ரிவ்யூவராக நான் சொல்லிக்க விரும்பலை. இன்னும் அதுக்கு தயாராகலை, அதுக்கு நாட்கள் ஆகும். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்படி ரிவ்யூ பண்ணணும், இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் நானும். ஸோ அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வச்சு நல்லா இருக்கா இல்லையான்னு, ஏன்னா ஒரு படம் வந்து 4 hours கிட்ட போகுது. படத்தில் எங்கேயுமே பெரிய லேகோ இந்த மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ வர 2 hours மூவியே வந்து ரொம்ப லேகாக இருக்கும்போது, ஒரு 4 hours ஒரு படம் ஒரு இடத்துல கூட நமக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீன் கூட இல்லை. சின்ன ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு சீன் வரும்போது சின்னதாக ஒரு சென்டிமெண்ட் அந்த மாதிரி வரும்போது சின்னதாக ஒரு லேக் இருந்திருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு லேகும் கிடையாது. எப்படி ஆரம்பிச்சதோ கதை அதே மாதிரி ஒரு நேர்கோட்டில் போயிட்டே இருக்குது படம் பார்த்துட்டு. அது அவங்களோட மேஜிக்காக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட ஏன்னா அது வந்து இந்த ஸ்டோரி வந்து ட்ரூ ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரூ ஸ்டோரியில் வந்து எப்படி இன்னொருத்தவங்களோட கதையை வந்து எடுத்து இதில் மேட்ச் பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியாது. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு தாஜ் அட்டாக்கில் வந்து 2000 அந்த சம்திங் அந்த டைமில் தான் நடந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இங்கே வந்து ஒருத்தரோட ஃபேமிலியை எழுந்து அவர் வேறு எதுவுமே இல்லாமல் ஒரு ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு ஆளை வந்து இந்த ராய் ஏஜென்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள அனுப்புகிறவங்க வந்து ஒருத்தர் இருப்பாங்க, முக்கியமான ஆள். ஸோ அவங்க மூலயமா யாருக்குமே தெரியாமல், இந்திய இராணுவமுக்கும் தெரியாமல், யாருக்குமே அவங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே இதை பற்றி ஒரு எதுவுமே தெரியாமல் அவங்கள வந்து இந்த மாதிரி நீ அங்கே போயிட்டு ஒரு ஏஜென்ட்டாக இரு, எங்களுக்கு வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி இருக்கிற ஃபேமிலியை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு தொகை தரோம், அவங்க மாதம் அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன நடந்துச்சு, அவர் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணார். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தான் வர வேண்டியது. பட் ஆனால் செகண்டில் காமிக்கிற ஒரு நிறைய சீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்த துரந்தர் 1லேயே காமிச்சிட்டாங்க. இது வந்து ரிவெஞ்ச் ஸ்டோரி அந்த மாதிரி போகுது. ரிவெஞ்ச் ஸ்டோரினா மீன் வந்து இப்போ இவர் வந்து யாரெல்லாம் பழிவாங்க நினச்சாரு, அவங்க ஃபேமிலி அழிச்சவங்கள. ஸோ அந்த ஒரு ரிவெஞ்ச் இருக்குது இதில் முக்கியமாக. இன்னொன்று வந்து இவங்க நாட்டுக்காக வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ இங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டு போனாங்க, அங்கே போனவங்க யார் முக்கியமான ஆள், அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அது அவங்கள வந்து பழி வாங்குறது. அவங்க என்னென்ன அவங்க வந்து நமக்கு கஷ்டம் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோம் இங்கே இந்தியாவில். ஸோ அதை விட மோசமான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான். ஹீரோ பொறுத்த வரைக்கும் அந்த ரிவெஞ்ச் தான். தனிப்பட்ட முறையில் ஒரு மிலிட்ரி ஆகணும் அப்படி எண்ணத்தில் தான் ஃபஸ்ட் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியை எழுந்து அதுக்கப்புறம் துரந்தர் அந்த சாப்டர் 1ல் வந்து இருந்த நிறைய பேர் வந்து இதில் இல்லை. ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் இதில் 1-2 கேரக்டர் ப்ரீவியஸ் அவங்களோட ஸ்டோரியும் எதுவும் பெருசாக ஒன்றும் காமிக்கலை. பட் அந்த ஒருத்தர் ரகுமான்னு ஒருத்தர் இருப்பார், அதில் வில்லனாக இருப்பார். நிறைய இன்ஸ்டாவில் கூட பார்த்துருப்பீங்க, டான்ஸ்லாம் போட்டு ஆடிட்டு அந்த ஒரு பழைய ஹீரோ. அவர் வந்து இறந்துட்டார். இப்போ அவர் வந்து அவர் பொசிஷனுக்கு இவர் வரணும். அப்படி வந்தால் தான் நம்ம வந்து அந்த க்ரோத் அந்த மாதிரி க்ரோத் ஆகி தான் நம்ம வந்து ஒரு ஹை லெவலில் போய் டச் பண்ண முடியும். ஹை லெவலில் டச் பண்ணும்போது தான் முக்கியமான இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவனையும் போட்டு தள்ளிட்டு நம்ம இதை முடிக்கிறது தான், இந்த பிளானை முடிக்கிறது தான் அவரோட அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து என்னெல்லாம் ஐடியா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு அந்த பிளானிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு ஆள் தான், பட் அவர் சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து அவருக்கு ஆபத்தானவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா கூடவே இருந்திருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். பயங்கரமான ட்விஸ்ட்டு. அது வந்து ஹீரோவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம். 4 hours உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்க, வேலை எதுவுமே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் தாராளமாக
உட்காந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது என்னடா இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒரு வந்து இராணுவத்தோட வலி தெரியும். ஒரு இராணுவ ஏஜென்ட்டோட வலி என்னன்னு தெரியும். பார்டரில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட வலியும் நமக்கு தெரியும். ஒரு அமரன் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்டரில் மட்டும்தான் போய் கஷ்டப்பட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் தான் மட்டும் இருக்கும். ஒரு லவ் கான்செப்ட் காமிச்சிருப்பாங்க. இதுலேயும் ஒரு லவ் இருக்குது. அந்த லவ்வே வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லவ் போர்ஷனு அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நிறைய படத்தில் வந்து பாகிஸ்தான் லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தெய்வ திருமகளில் சின்ன குழந்தையாக இருப்பாங்க. விக்ரம் பொண்ணா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க ரொம்பவே அவ்வளோ நல்லாவே நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படம். தாராளமாக போய் நீங்கள் பார்க்கலாம். சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபென்டாஸ்டிக். கிராஃபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராஃபிக்ஸ் மாதிரி எனக்கு தெரியல சொல்லப்போனால். இது செட்டா இல்லை வந்து உண்மையிலேயே பாகிஸ்தானுக்குள்ளே தான் போய் எடுத்திருக்காங்களா? ஏன்னா பாகிஸ்தான் எப்படி இருக்கும் ஏது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இருக்கிற இதில் நம்ம போய் பார்த்ததும் கிடையாது, எதுவும் தெரியவும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது படம். ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு கமர்ஷியல் படம் வந்து இவ்வளோ ரியாலிட்டிக்காக வந்து எடுக்கிறது வந்து எப்படி அந்த டைரக்டரை தான் கும்பிடணும் சொல்லப்போனால். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அதே மாதிரி ஏதாவது குறைகள் நான் பண்ண ரிவ்யூவில் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூனால் கொஞ்சம் சில விஷயங்களை வந்து மறந்துருப்பேன். நிறைய விஷயம் சொல்லாமல் விட்டுருப்பேன். ஸோ நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரிவ்யூவில் கண்டிப்பாக திருத்திப்பேன். ஒரு படம் வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு அதை பாராட்டியும் நம்ம வந்து பேசணும். ஒரு படம் நல்லா இல்லை, நம்மளோட 200 கொடுத்து நம்ம படம் பார்க்குறோன்னா அந்த படத்தில் வந்து உட்காந்து நம்ம எழுந்திரிச்சு போகும்போது ஓகே எதுவுமே படத்தில் வந்து ஸ்டோரி இல்லை எதுவும் இல்லைனாலும் அதோட நம்மளை உட்கார வச்சு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு 4 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட், 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது அந்த படம்னா அந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். அந்த மாதிரி இல்லை இன்டர்வல் என்னடா படம் இது இன்டர்வல்லே எழுந்துச்சி போகிற மாதிரி இருக்குது, இல்லை ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப நம்ம பொறுமையை சோதிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் டைமிங். பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, நிறைய ஹீரோ ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம பார்க்கணுன்னா அது வந்து அவங்களோட பிஸ்னஸ். அது அவங்க வந்து அது வந்து ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அவங்க சம்பாதிக்க போகிறாங்க. நல்ல கதையை எடுத்து நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி மக்களுக்கு காமிச்சாங்கன்னா படம் ஆட்டோமேட்டிக்காக ஓட போகுது. இதில் வந்து ஏன் என் படத்தை குறை சொன்னேன், பாசிட்டிவாக ரிவ்யூ சொல்லலை, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு விமர்சனங்கள் அவங்க வைக்கலாம். பட் நம்ம ஆடியன்ஸுக்கு தான் தெரியும். இந்த படத்தை பார்க்கணுன்னு இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதான். ஏன்னா 4 ஹவர்ஸ் படம் நடுவில் வந்து உங்களுக்கு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுலேருந்து ஃபோன் வரலாம், பேசாமல் போகும்போது உங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் படத்தை. தேங்க்யூ.